ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கேமிங்க்குன்னு ஒரு பீஸ்ட் பிசி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் என்ன ஒன்று நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். alienware இந்த நேமை கேட்டோன்னே கேமர்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனி பற்றி எல்லாமே தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கம்பெனி வந்து October 24, 1996 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ளோரிடாவில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ வரைக்கும் இதில் வந்து 490 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்களான்னு தெரில. பட் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் 490 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. இவ்வளோ சின்ன எம்ப்ளாயி வச்சு நடத்துகிற கம்பெனி வந்து கேமிங் வேர்ல்டையே ரூல் பண்ணிக்கிட்டு வருது. ஸோ இந்த கம்பெனியில் என்னெல்லாம் ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணுவாங்கன்னா டெஸ்க்டாப், நோட் புக்ஸ், பெரிஃபரல்ஸ் இதெல்லாமே இந்த கம்பெனியில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனிலேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் aurora r11. ஸோ இந்த aurora r11 வந்து போத் இன்டெல் அண்ட் ரைசன் எடிஷன்லையுமே வருது. இன்டெல் வந்து 10th ஜென்ரேஷன் அதுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10th ஜென்ரேஷன்லேருந்து தான் இந்த இன்டெல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் யூஸ் பண்ண கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா NVIDIA RTX 30 சீரிஸ் புது சீரிஸ் அதான் இந்த சிபியூவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1000 வாட் பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை வந்து நிறைய கொடுத்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இவங்க 1000 வாட் பவர் சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம NVIDIA கிராஃபிக் கார்டை பற்றி பேச வரும். இப்போ தான் 20 சீரிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து 30 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிசியில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து RTX 3080 அண்ட் RTX 3090 தான் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கிராஃபிக் கார்டோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இயரில் வந்து RTX 60, 3060, RTX 3050 அப்படி கம்மியாக லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ மதர் போர்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக 10th ஜென்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் மதர் போர்டு. ஸோ இவங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு என்னன்னா ATX மதர் போர்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தீங்கன்னா 360 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு. ஸோ இவங்க மானிட்டருமே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த பிசியோட சேர்த்து. ஃபஸ்ட்டு பேசிக் மானிட்டர் வந்து என்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்னா பிசியோட 27 inch மானிட்டர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் தான் வந்து 360 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. அண்ட் செகண்ட் லான்ச் பண்ண போகிற மானிட்டர் வந்து என்னென்னா 37.5 inch மானிட்டர். இதில் வந்து HDR 600ஓட வருது. இதில் ரெஃப்ரெஷிங் ரேட் இவங்க வந்து மென்ஷன் பண்ணல. 27 inch மானிட்டர். இதில் வந்து பெசில்லெஸ் மானிட்டர்னு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய இந்த மானிட்டருக்கான ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தீங்கன்னா 240 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. ஸோ எல்லாருமே யோசிப்பீங்க மெமரி வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க மெமரி வந்து ஹை ஸ்பீட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. பட் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லலை. எதுவும் சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து கிராஃபிக் கார்டு பற்றி பேசலாம்னு சொன்னால கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7 nanometer GPU. ஃபஸ்ட்டு 7 nanometer GPUங்க RTX 30 சீரீஸ்லேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து அதிக பவர் சப்ளை கொடுக்கணும். இது வந்து 20 சீரீஸோட செம்மையாக பீஸ்ட் டு த கோர் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த RTX 30 சீரீஸில். ஸோ இந்த பிசியில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த பிசியில் என்ன பார்க்க போகிறோம்னா போர்ட்ஸ், கச்சக்கமான போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த பிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலி மேட் ஃபார் கேமர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த பிசி வந்து இவங்க லான்ச் பண்ணல மானிட்டர், ஹெட்ஃபோன்ஸ், மவுஸ், கீபோர்டோட சேர்த்து தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்டு மவுஸ் கீபோர்டு எல்லாமே ஆல்ரெடி லான்ச் பண்ணது தான். பட் எல்லாம் ஒரு காம்போவாக சேர்த்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் டெக்னாலஜிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னை ஒன்று நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.